ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் அனிமி சீரீஸான டோக்கியோ ரிவெஞ்சர் சீசன் 1 எபிசோட் 24, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 முடியுது. சீசன் 2 ரிலீஸ் ஆகல. அது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் இந்த எபிசோட நான் பார்த்துட்டு ஏன்டா இந்த எபிசோட பார்த்தோன்னு நான் ஃபீல் பண்ணேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசியிருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர் சீசன் 1 எபிசோட் 24, அதாவது ஃபைனல் எபிசோட். டோமான் மீட்டிங்க்கு ஹான்மாவும் சீஃபியோவும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல. வாழ்களால 300 பேர் இருந்தாலும் நம்ம 150 பேர் இருந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் டோமான் ஆளுங்க நீங்க தான். வைஸ் கமாண்டர் ஹான்மா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்குமோ ஹான்மா முன்னாடி வந்து பேச ஆரம்பிக்கிறான். நான் தான் வால்கலாவோட வைஸ் கமாண்டர் ஹான்மா. வால்கலாக்கு ஒரு கமாண்டர் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்காரு. ஆனா வால்கலா தோத்து போயிட்டதுனால இன்னையில இருந்து நாங்களும் டோமான் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். டோமானும் வால்கலாவும் இனிமே ஆலாய்ஸ் அப்படின்னு அவன் சொல்லவும், அப்படின்னா டோமான்ல இப்ப மொத்தமா 450 பேர் இருக்காங்க. டோமானை யாராலையும் அசைக்க முடியாது. டோமான் டோமான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. பாஜி இப்படி நடக்க கூடாதுன்னு தானே நினைச்சான். ஆனா என்னால ஃபியூச்சரை மாத்த முடியல. வால்கலா திரும்பவும் டோமான் கூட வந்து சேர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற ஆளை நான் இப்ப முன்னாடி கூப்பிடுறேன் அப்படின்னு மைக்கி சொல்லவோ பார்த்தா நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. கீசக்கி தான் நம்ம எதிரி அப்படின்னு சொல்லி பாஜி சொல்லியிருப்பான். டோமானையும் வால்கலாவையும் ஒன்னு சேர்த்து வச்சது கீசக்கி தான். அவன் தான் அந்த டோமான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கீசக்கிய பாராட்டுறாங்க. இல்ல இப்படி நடக்க கூடாது அப்படின்னா என்னால ஃபியூச்சரை மாத்த முடியலையா? வால்கலாவோ டோமானும் ஒன்னு சேர்ந்துச்சுனா தான் அது ஈவல் ஆர்கனைசேஷனாவே மாறும். அப்படின்னா என்னால எதையுமே மாத்த முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். இந்த சண்டையில என்னதான் நமக்கு ஒரு கெயின் கிடைச்சாலுமே நமக்கு ஒரு பெரிய லாஸும் இருக்கதா செய்து. பாஜி இறந்ததை நீங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் இந்த க்ளோசிங் செரமனியா சீஃபியோ கிட்ட விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி மைக்கி கிளம்பிட்டான். உண்மையை சொல்லப்போனா நான் டோமானை விட்டு போயிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அப்பதான் கமாண்டர் என்ன வந்து மீட் பண்ணி பேசினாரு. ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல எல்லாரும் மனசுலயே எரிஞ்சிட்டு இருக்கிற தீயை நீ அப்படியே விட்டுட்டு போக போறியான்னு கேட்டாரு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் பாஜியோட பிளேஸ்ல கண்டிப்பா என்னால இருக்க முடியாது. அது எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு. அதனாலதான் நானும் கமாண்டரோ பல வாரமா இதை பத்தி பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நான் யாரை ஃபாலோ பண்ணணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். டாகெமிச்சி ஹானாகாகி, நான் ஒன்ன ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டனா செலக்ட் பண்றேன். பாஜியோட கடைசி ஆசையை நம்ம நிறைவேற்றி ஆகணும். பாஜி ஒன்னியதான் செலக்ட் பண்ணிருக்கா டாகெமிச்சி அப்படின்னு சொல்லி சீஃபியோ சொல்றான். டாகெமிச்சி ஹானாகாகி, தலைய வசதி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்றான். நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறான், உன்னாலதான் இது முடியும். நீ எல்லாரையும் காப்பாத்து கிரை பேபி ஹீரோ. டோமானோட லீடரா நான் மாறுறேன். டோமான நான் வாங்கிட்ட விட்டுட்டு போறேன் அப்படின்னு பாஜி சொன்னது, ஹீனாக்கு ப்ராமிஸ் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்து எல்லாமே இன்னும் முடிஞ்சு போகல. கண்டிப்பா என்னால எதையாச்சும் மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு அலறா. எதுக்காக இவன் அலறான்னு எல்லாருக்கும் புரியல. எனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ, இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிக்கிறாங்க. எல்லாத்தையும் என்னால மாத்த முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நான் அந்த கீசக்கியை தடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப திரும்பவும் பிரசன்ட்க்கு வரான். நம்ம ஹீரோ வேலை பார்க்குற அதே கடைக்கே வந்துட்டா. அவங்க மேனேஜர் வந்திருக்காங்க. ரொம்பவும் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லவும், என்னது சாரா அப்படின்னு கையை பார்த்தா காஸ்ட்லி வாட்ச், காஸ்ட்லி பேக், இதே எப்படி என்கிட்ட அப்படின்னு கண்ணாடியை பாக்குறான். உண்மையிலேயே இது நான் தானா? அப்படின்னா இந்த ஃபியூச்சர்ல நான் இந்த மாதிரி மாறி இருக்கனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஹே டாகெமிச்சி, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்லவோ, யார் இவன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி வாங்க போலாம் அப்படின்னு நம்ம சொல்லவோ பார்த்தா நம்ம ஹீரோக்குன்னு தனியா ஒரு பெரிய காரே இருக்கு. உங்க இடத்துக்கு தான் அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா சார், உங்க இடத்துக்கு தானே நீங்க என்ன போக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி டிரைவரும் சொல்றான். சார் ஸ்மோக் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு சொல்லி டிரைவர் கேட்கவோ, ஹே டாகெமிச்சி சாருக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் மிரட்டுறான். என்னது அப்படின்னா நான் இவங்களுக்குலாம் பாஸா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நவுட்டோக்கு கால் பண்ணலான்னு சொல்லி போன் நம்பரை தேடினா அதுல நவுட்டோட போன் நம்பர் இல்ல. சீக்கிரம் வாங்க பாஸ், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்டுக்கிறவன் கூப்பிடுறான். என்னது டைம் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட போய் பாக்குறான். வெல்கம் சார் அப்படின்னு எல்லாரும் சொல்லவும் நம்ம ஹீரோ பயந்துருதான். ஆமா யாரடா இவங்கலாம்? ஆமா இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா அது எல்லாமே இவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படின்னா இந்த ஃபியூச்சர்ல நான் ஒரு பெரிய ரவுடியா இருக்கனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கே ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ இவங்க போயிட்டு இருக்கிற பில்டிங் கூட நம்ம ஹீரோவோட பிளேஸ் தான். சார் வெல்கம் சார் அப்படின்னு எல்லாருமே நம்ம ஹீரோக்கு மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஹே சீஃபியோ எப்படி இருக்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இன்னைக்கு டோமானோட டாப் பாஸ் மீட்டிங் இருக்கு, மறந்துட்டீங்களா கமாண்டர் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்படின்னா டோமானோட டாப் மெம்பர்ல நானும் ஒருத்தனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்போ அவங்க அந்த மீட்டிங்க்கு போறாங்க. இந்த இடத்துல உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் நம்ம ஹீரோவை வெல்கம் பண்றான். அப்படின்னா இந்த ஃபியூச்சர் நான் ஆசைப்பட்டபடியே நான் ஒரு பெரிய ஆளா மாறிட்டேன். ஆனா நவுட்டோட போன் நம்பர் மட்டும் இன்னும் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ட்ரெஷர் ஃபண்டை பத்தி பேசுறதுக்காக தான் இந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணுவோம். முதல்ல நான் ஆர்டர் பண்ண ஃப்ரைடு சிக்கன் நீங்க வரல, அதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுங்க அப்படின்னு சொல்லி பாவ் சொல்லவோ, ஹே இது பாவ் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படியே அங்க இருக்கிற நிறைய பேரை பாக்குறான். அது 5th டிவிஷன் கேப்டன், 4th டிவிஷன் கேப்டன், அந்த மாதிரி ஆளுங்களா இருக்காங்க. பாவ் கூடவே தான் இன்னும் பேயானோ இருந்துட்டு இருக்கான். ஹே இன்னும் இவன் உங்க கூடவே தான் இருக்கானா? சில விஷயங்கள் எப்பவும் மாறுறதே இல்லல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹே ஃப்ரைடு சிக்கன்லாம் ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒருத்தர் திட்டவோ, ஆமா இவன் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சில பேர் நம்ம ஹீரோக்கு தெரியாத ஆளுங்களா இருக்காங்க.
இந்த பிளாக் டிராகன்ல இருந்து வந்த ஆளுங்க எப்பவுமே இப்படிதான் பண்றாங்க டாக்கேமிச்சி அப்படின்னு சொல்லி சீஃபியோ சொல்லவோ, என்னது பிளாக் டிராகனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ ஒருத்தங்க பிரச்சனை பண்ணவும் பாவுக்கும் அவனுக்கும் பிரச்சனை ஆகுது. வா இப்பவே வெளியே போய் மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி பாவ் சொல்லவோ, எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஹான்மா அந்த இடத்துக்கு வரான். ரீசெண்டா நம்ம எல்லாரோட கம்பெனிஸ்லயும் ஒரே நல்ல ரைட் நடந்திருக்கு. கண்டிப்பா நம்மள யாரோ ஒருத்தங்க தான் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி பேசுறதுக்காக தான் அவங்க எல்லாரையும் இங்க வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஹான்மா சொல்லவோ, நம்ம ஆளுங்க யாரும் இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாவ் சொல்றான். எல்லாரும் அப்படி பேசியே சண்டை போட்டுட்டு இருக்கவும் ஒருத்த வரவு எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க. பார்த்தா அது நம்ம கேசகி தான். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேசகி கேட்கவோ, சார் நீங்க நார்மலா இந்த மாதிரி மீட்டிங்க்குள்ள வரமாட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கறான். நான் முக்கியமான ஒருத்தங்களை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேசகி நேரா நம்ம டாக்கேமிச்சி கிட்ட வந்து, டாக்கேமிச்சி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கேசகி, டாக்கேமிச்சி, சீஃபியோ இவங்க 3 பேருமே இப்ப தனியா ஒரு இடத்துல போய் பேசுறாங்க. சீஃபியோ நீயும் வேணா உட்கார அப்படின்னு சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சீஃபியோ சொல்றான். கீசுகி கிட்ட ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது, அவன் ரொம்பவும் நல்லவனா மாறின மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஒருத்தர் தெரிய ஆரம்பிச்சு பல வருஷம் ஆகுது. அப்போ இருந்த சில பேர்லாம் உயிரோட இருப்பாங்க, இப்போ வரைக்கும் இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹே சீஃபியோ டாக்கேமிச்சி, உங்களுக்கு என்ன பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நம்ம ஹீரோ அமைதியா இருக்கிறான். கிட்டத்தட்ட இதே டேட்ல தான் 12 வருஷத்துக்கு முன்னாடி பாஜி இறந்து போனா. அது என்னோட தப்பு தான். அந்த பிளடி ஹாலோவின் அன்னைக்கு நான் தான் ஹான்மாவையோ காசுட்டோராவையோ பயன்படுத்தி பிரச்சனையை உண்டு பண்ணேன் அப்படின்னு கீசுக்கி சொல்லவோ, இவையும் இதை ஓப்பனாக சொல்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன் அப்படி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு பவர், ரெஸ்பெக்ட் இதெல்லாம் வேணும்னு நினச்சேன். அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டையை நான் தடுத்தோம்னா எல்லாருமே எனக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். நான் ஒரு ஹீரோவாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அதில் பாஜி இறந்து போவாங்கிறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்க. இதை நான் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட சொல்லணும்னு மனசுக்குள்ளேயே வச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் எனக்கு இப்போதான் புரியுது. அட்லீஸ்ட் எனக்காக ஒரு ட்ரிங்க்ஸ் ஆச்சு என் கூட சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்றான். இது பாஜிக்காக சியர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் குடிக்கிறாங்க. எனக்கு பீர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு டோமானோட டாப் மெம்பரா இருந்துட்டு உன்னால இதை கூட குடிக்க முடியலையா டாக்கேமிச்சி அப்படின்னு சொல்லி கீசுக்கி கேட்கறான். சரி நம்ம ஹீரோவோ குடிக்கிறான். நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரே ஒரு விஷயத்த தான் உங்ககிட்ட பொய் சொன்னேன். பாஜி இறந்து போவான்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னல, அது பொய் தான். நான் பிளான் பண்ணி தான் பாஜியை கொன்னேன் அப்படின்னு கீசுக்கி சொல்றான். நம்ம ஹீரோக்கு மயக்கமா வருது. பார்த்தா ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்துருக்கான். நம்ம ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்கான். பக்கத்துலயே சீஃபியோவையும் கட்டி போட்டு வச்சு அடிச்சிட்டு இருக்கான். ஓ ஆமா, இவன் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்துட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாஜி செத்து தான் 12 வருஷம் ஆகுது இல்ல, இன்னும் அவனுக்காக எதுக்காக என்ன பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கீசுக்கி சீஃபியோவை போட்டு அடிக்கிறான். என்ன பழி வாங்கணும்னு சொல்லி தானே நீங்க 2 பேரும் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இல்ல இதுக்கும் டாக்கேமிச்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நான் தான் உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் அப்படின்னு சீஃபியோ சொல்றான். என்ன நம்ப சொல்றியா அப்படின்னு கீசுக்கி கேட்கவும், உண்மையிலேயே டாக்கேமிச்சிக்கு எதுவோ தெரியாது அப்படின்னு சீஃபியோ சொல்றான். அப்படின்னா சீஃபியோ இத்தனை நாளா பாஜிக்காக பழி வாங்கணும்னு சொல்லி நீ தனியா போராடிட்டு இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டாக்கேமிச்சிக்கு இதுல சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட தொடையிலேயே போயிட்டு சொல்றான். நம்ம ஹீரோ கதறி ஆள ஆரம்பிக்கிறான். இங்க என்ன நடக்குன்னு உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி எதுக்காக நடிச்சிட்டு இருக்க டாக்கேமிச்சி? ஹே சீஃபியோ, கடைசியா நீ ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா அப்படின்னு சொல்லி கன்னை தூக்கி சீஃபியோ நெத்தியில வைக்கிறான். ஹே டாக்கேமிச்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அழுதுகிட்டே இருக்கான். அழுகையை நிறுத்துறான். டாக்கேமிச்சி நல்லா கேட்டுக்கோ, ஏன்னா நான் சாக போறதுக்கு முன்னாடி பேச போற கடைசி வார்த்தைகள் இதுதான். பாஜி இறந்து போயிட்டான். மைக்கி எங்க போனான்னு யாருக்கும் தெரியல. டிராகனும் இறந்து போயிட்டான். 12 வருஷத்துல எத்தனை விஷயங்கள் மாறி இருந்தாலும் சரி, நம்ம யாருமே இன்னும் மாறல. டோமானை கண்டிப்பா நம்மளால மாத்த முடியும். டோமானை நான் உன் கையில ஒப்படைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சீஃபியோ சொல்லவும் அவன் சுட்டுதான். அப்படியே சீஃபியோ இறந்து போயிடுறான். இல்ல இப்படி நடக்கக்கூடாது, சீஃபியோ இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவோ பயந்துட்டு இருக்கான். கவலைப்படாத டாக்கேமிச்சி, உன்னையவா அவன் கிட்டேயே நான் சீக்கிரமா அனுப்பி வச்சிருந்தேன் அப்படின்னு கீசுக்கி சொல்லவும் நம்ம ஹீரோ அழுதுகிட்டு மட்டுமே இருக்கான். ஆமா யாருடா நீ? உன்னால முடிஞ்சது அவ்வளவுதானா? சோ சேட் அப்படின்னு கீசுக்கி சொல்லவும் நம்ம ஹீரோ அவனை முறைச்சுக்கிட்டே இருக்கான். ஃபேர்வெல் ஹீரோ அப்படின்னு சொல்லி கீசுக்கி நம்ம ஹீரோவை சொல்றான். அவ்வளவுதான், முடிஞ்சது, கதையே முடிஞ்சது. ஒருவேளை வீடியோ எதுவும் பாதியோட கட் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ஃபுல்லா நிறைய வெப்சைட்ல தேடி போய் பார்த்தேன். ஒருவேளை 25th எபிசோடு இதுக்கப்புறம் வரும் போல அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது சீசன் 1ல மொத்தமே 24 எபிசோடு தான் சொல்லி நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணிட்டான். அதோட கதையை முடிச்சிட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு சீசன் 2 பார்க்க நான் ரொம்பவும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த எபிசோட நான் 2வது டைமா வாட்ச் பண்ணப்ப தான் நோட்டீஸ் பண்ணேன். கீசுக்கி நம்ம ஹீரோவை சுடுறதுக்கு முன்னாடி எதுக்காகவோ அழுதுருப்பான். அது எதுக்காக அழுதான் அப்படிங்கறது நமக்கு சீசன் 2 வந்தாதான் தெரியும். உங்களே மாதிரியே நானும் சீசன் 2 வரதுக்காக காத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.